2026 தேர்தலில் எத்தனை மணி போட்டி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? பலர் வந்து புதுசா வந்து தேர்தலில் களம் காண வராங்க. முதல் விஷயம், திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு, வலிமையாக இருக்கு. அது நிச்சயமாக போட்டியிடும். அது போட்டியிட்டு வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்து எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்துருக்காங்க. இந்த இரண்டு கட்சியோட இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் அவர்கள் சேர்வாங்க என்ற பொதுவான பேச்சு வந்து கொண்டே இருக்கு. பத்திரிகைகளையும் வருது, ஊடகத்திலையும் வந்துருக்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படி சேர்ந்து இருக்காங்க. அடிக்கடி பத்திரிகையில் வந்து ஊடகத்தில் கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அது வரப்போதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆக அது அது மாதிரி சீமானவர்கள் தனியாகவே நிற்பேன் அப்படின்னு இப்போவே சில தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார். ஆக அவங்களுடைய தமிழ்நாட்டில் இது 3 அணியாக இருக்கும் போல தெரியும். போகிற போக்க பார்த்தா 3 அணி தான் இருக்குங்கிறது தெரியும். இந்த மறுமலர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் முன்னாடி வந்துட்டாங்க. அதோடு சேர போகிறது இவர் சேர போகிறாரா இல்லையாங்கிறது தெரியல. அப்படி சேர்ந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி, அதில் எந்த மாற்றம் இருக்க மாதிரி தெரியல. இதில் உள்ளவங்க அப்படியே இருக்கிறாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குங்கிறதான் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட தமிழ்நாடு வெற்றி கழகம், அது 3 சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய புதுசாக தான் ஆகும். அதை ஏற்று நிற்கிறாங்க. நிச்சயமாக ஃபைட்டு கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒன்று தான் இருக்கலாம். அது மாதிரி ஒரு சீமானுங்களே அவர் தனியாக நிற்கிறார். அவர் நேற்றே முந்தாங்க கூட சில தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டு வர்றார். அவர் தனியாக தான் நிற்பார். ஆக காலங்கள் தான் போய் சொல்லணும். இருக்குமா திமுக கூட்டணி? அவங்க 3 பேர் ஒன்றும் சேர்ந்தா திமுக கூட்டணிக்கு பெரிய சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலே சவால் தானே, தேர்தலே ஒரு சவால் தான். அதாவது கூட்டணியில் அதிகமாக சேரும்போது சவாலாக தானே இருக்கும். இப்போ அதாவது இது தமிழ்நாடு வெற்றி கழகம் சொல்கிறாங்கல்ல, அது இது வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கலை. அதாவது அங்கேருந்து அவருக்கு நிறையா கூட்டங்கள் செய்கிறது, அது வேறு விஷயம். இப்போ கரூரில் நடந்த சம்பவம் தெரியும். கூட்டங்களை வச்சு அரசியலில் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, கலைஞர் காலத்துலேயும் அண்ணா காலத்துலேயும் காமராஜர் காலத்துலேயும் பல காலங்களில் கூட்டங்கள் நிறைய சேர்ந்துருக்காங்க. கூட்டங்கள் செய்கிறோம் புரியல. கூட்டங்களை வச்சு தேர்தல் முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் என்பது வேறு, கூட்டங்கள் வேறு. கூட்டங்கள் காரணம் பல காரணத்தில் வரலாம். அதே காரணம் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் தேர்தல் முடிவுங்கிறது மக்கள் எஜமானர்கள் அவங்க தான். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுதான். நம்ம நினைக்கலாம் ஒன்று சொல்ல. எம்ஜிஆர் இடத்துல நாங்கள் முதல்ல பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பாய் தேர்தல் முடிவுலாம் இப்போ சொல்ல முடியாது பாய், இந்த கடைசி 3 நாள் தான் சொல்ல முடியாது. கடைசி 3 நாள் தான் பாய். கடைசி 3, அதாவது தேர்தல் இது ஓய்வு பாருங்க, பிரச்சாரம் ஓய்வு, அந்த அந்த 3 நாள் தான் பாய் தேர்தலை நிர்ணயிக்கிறது. இப்போயா பாய் நிர்ணயிக்க. அவர் சொன்னது மாதிரியே என்னுடைய வாழ்க்கை நடந்தது. அவர் கணக்கு கரெக்டாக இருந்தது. பாய் ஏன் பாய் இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு முடிவு செய்கிறது 3 நாள் தான் பாய். அதனால் எது நடக்கும், ஆண்டவன் விரும்பினவனுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்பினவனுக்கு ஆட்சியை பிடிக்கிறவன் தத்துவங்கள் சொல்லுவாங்க. அது ஆன்மீக தத்துவம்.
நம்புகிறாங்களா இல்லையோ, நான் நம்புகிறேன். இறைவன் நாடியது நடக்கும். அதனால் அரசியலில் 1000 நடக்க தான் போகுது. அரசியலே ஒரு சவால் தானே பிரதர். இது எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சி மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது நம்ம நம்புகிறோம். இப்போ பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. வெற்றியை நிச்சயமாக தேடி தருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது வந்து யூகம் கிடையாது, என் நம்பிக்கை. ஏன்னா இது நாட்டில் எங்களுக்கு வந்து செய்தியை வச்சு சொல்கிறேன். பத்திரிகைகளை நீங்கள் எழுதுறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை வச்சு நாங்கள் சொல்கிறது வருங்காலம் எப்படியா இருந்தாலும் எத்தனை கூட்டணி மாறினாலும் வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும். நிச்சயமாக வரலாறு இதைத்தான் சொல்லுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.